ஹாய் காய்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மாதுளை கன்று. இந்த மாதுளை கன்று வந்து ஒரு 5 கிளையை மட்டும் நான் விட்டு வச்சுருந்தேன். அப்போ தான் ஸ்ட்ராங்காக வந்து போய் நிறையா வந்து அந்த பழங்களுக்கு வந்து அந்த ஊட்டச்சத்து கிடைக்குன்ட்டு மிச்ச கழிகள்லாம் வந்து இங்கே சும்மா நட்டு வச்சுருக்கேன். பதியம் போட்டு பார்க்கும் ஏதாவது வேர் வருதான்ட்டு பார்க்குன்ட்டு வச்சுருந்தேன். இந்த கன்று வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் + 6 மந்த் ஆயிடுச்சு. இதில் வந்து நிறைய பூக்கள்லாம் வச்சுருந்தது. ஒரு 5 பூக்களுக்கு மேலே வச்சுருந்தது. அதில் வந்து ஒரே ஒரு காய் மட்டும் தான் இருந்தது. மாதுளக்கன்று பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 4 வருஷம் வரைக்கும் ஆன பிறகு தான் வந்து நல்ல காயெலாம் வந்து நிறையா வந்து கொத்து கொத்தாக பிடிக்கும். இப்போ வந்து 1 இயர் + 6 மந்த் ஆயிருக்கு இல்லையா, அதனால் அந்த ஒரு காய் மட்டும்தான் இருந்துச்சு. இதில் ஒரு கிளை தான் ஸ்ட்ராங்காக வந்தது. அந்த கிளையில தான் இந்த காய் வந்து இருந்தது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த 5 கிளையை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வளர்க்கணும். பக்கத்தில் வந்து பக்க கிளைகள் எதுவும் வந்து வளர விடாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். அதனால தான் வந்துட்டு இந்த மாதுளக்கன்று வந்து நல்லா வந்து க்ரோத் ஆகுது. நம்ம அது மட்டும் கரெக்டாக பண்ணால் போதும். அடிக்கடி வந்து ப்ரூவிங்லாம் பண்ணக்கூடாது. எப்பயாச்சும் ஒரு தடவை தான் பண்ணணும்.